இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலே கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே 18 ஆண்டுகளாக சாத்தானால் கட்டி வைக்கப்பட்டு கூன் வளைந்து நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு துன்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண்மணியானவள் அங்கே இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுதான் அந்த பெண்மணியை அழைக்கின்றார். அங்கு அவருக்கு அருகில் இருக்கின்றவரை ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். அழைத்து அவர் சொல்லுகின்றார், இன்று நீர் உமது நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று. உடனே அவருக்கு நோய் நீங்குகின்றது. அதன் பிறகு வருகின்றது தான் மிக முக்கியமானது. அந்த தொழுகை கூட தலைவர் கோபம் கொள்கின்றார், மக்கள் மீது கோபம் கொள்கின்றார். உங்களுக்கு வேலை செய்வதற்கு 6 நாட்கள் இருக்கின்றன, அந்த நாட்களில் வந்து நீங்கள் உடல்நலத்தை பெற்றுக்கொண்டு செல்லலாமே, ஏன் ஓய்வு நாளில் வந்து நீங்கள் இவற்றை எல்லாம் செய்கிறீர்கள் என்று மக்கள் மீது கோபம் கொள்கின்றார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழுகை கூட தலைவருக்கு பதில் அளிக்கின்றார். அவரிடத்தில் கேட்கின்றார், இதோ உங்களுடைய மாட்டையோ அல்லது கழுதையையோ ஓய்வு நாளில் நீங்கள் அவிழ்த்து கொண்டு போய் அந்த கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டுவதில்லையா? அவ்வாறு நீங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் ஆபிரகாமின் மகளாகிய இவருக்கு நலம் அளிப்பதுதான் தவறா என்று அவர்களை பார்த்து கேட்கின்றார். உடனே அவர்கள் அனைவரும் வெட்கி தலை குனிகிறார்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசுதான் அந்த மக்களை அந்த பேயினால் கட்டி வைக்கப்பட்டிருந்தவரை அழைத்து குணமளிக்கின்றார். கோபம் பட வேண்டும் என்றால் அவர் ஆண்டவர் இயேசுவின் மீது தான் கோபப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் அந்த தொழுகை கூட தலைவர் மக்கள் மீது கோபம் கொள்ளுகின்றார். ஆண்டவர் இயேசுவின் மீது கோபம் கொள்ள முடியாததால், ஆண்டவர் இயேசுவிடம் கேள்வி கேட்க முடியாததால், அவருக்கு பயந்ததால் அவர் மக்கள் மீது யார் திருப்பி கேள்வி கேட்க முடியாதோ அவர்கள் மீது தனது கோபத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த மக்களுக்காக என்று பேசுகின்றார். இன்று பல நேரத்தில் அப்படிதான் நமக்கு கீழிருப்பவர்களிடத்தில் தான் நம்மால் கோபத்தை காட்ட முடியுமே தவிர நம்மை விட வலிமை வாய்ந்தவர்களிடத்திலோ அல்லது நமக்கு சராசரியாக இருக்கின்றவர்களிடத்திலோ நம்மால் கோபத்தை காட்ட முடியாது. ஆனால் நமக்கு கீழ் பணி செய்கின்றவர்களிடத்திலே, நமக்கு கீழ் இருக்கின்றவர்களிடத்திலே நாம் விருப்பம் போல் செய்கின்றோம், விருப்பம் போல் அவர்களை நடத்துகின்றோம். இவை மிக மிக தவறானது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். அவ்வாறு அவர்கள் மீது நாம் கோபம் கொள்ளுகின்ற பொழுது, அவர்களுக்கு எதிராக நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கடவுளை அவர்கள் சார்பாக செயலாற்றுவார். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்காக என்ற அந்த தொழுகை கூட தலைவரிடத்திலே பேசினாரோ அதே போன்றுதான் நமக்காக என்று யார் யாரெல்லாம் அவ்வாறு துன்புறுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்காக என்று ஆண்டவர் இயேசுவே செயலாற்றுவார். இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியான பதில் கொடுத்ததால் தான் அந்த தொழுகை கூட தலைவரும் ஆண்டவர் இயேசுவை எதிர்த்தவர்களும் வெட்கமடைந்தார்கள். ஆண்டவர் இயேசு சரியாக பதில் கொடுத்ததற்கான காரணம் அவ்வாறு தான் விவிலியத்திலே அல்லது திருச்சட்டங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எசாயா இறைவாக்கினுடைய நூல் 58வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஓய்வு நாளை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே கடவுள் சொல்லுகின்றார், இந்த ஓய்வு நாளை புனித நாளாக மதித்து, இந்த ஓய்வு நாளை மகிழ்ச்சி நாளாகவும் கடவுளின் மேன்மை மிகு புனித நாளாகவும் என நீங்கள் மதித்து, அந்த நாளில் உங்களுடைய சொந்த விருப்பத்தை நாடாமல் இருக்க வேண்டும், உங்களுடைய சொந்த செயலிலே நீங்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நீங்கள் மற்றவர்களை பற்றி தவறாமல் பேசாமல் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களை மண்ணுலகினுடைய உயர் இடங்களில் நான் வளமர செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். ஓய்வு நாளில் எதை செய்யக்கூடாது என்பதை கடவுள் தெளிவாக சொல்லுகின்றார். உன் சொந்த விருப்பத்தை நீ நாடாமல் இரு, உன்னுடைய சொந்த பயனுக்காக நீ உழைக்காமல் இரு, மற்றவர்களை பற்றி தவறாக பேசாமல் இரு, இவற்றை நீ செய். என்னுடைய நாளை நீ புனிதமான நாளாக மதித்து மகிழ்ச்சியான நாளாக அதை ஏற்று நீ இவற்றை செய்தால் அப்பொழுது நீ எனக்கு ஊழியம் புரிவாய் என நான் ஏற்றுக்கொண்டு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். எனவே கடவுள் ஓய்வு நாளிலே தவறு செய்யக்கூடாது என்பதை தான் அங்கே திட்டவட்டமாக சொல்லுகின்றார். உன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக எதையும் செய்து கொண்டிருக்காதே, உன்னுடைய சொந்த நாட்டத்தை நீ அங்கே செய்யாமல் இரு, உன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் இரு, மற்றவர்களை பற்றி தவறாக பேசாமல் இரு. இதுதான் நீ ஓய்வு நாளில் செய்ய வேண்டியது. ஆனால் நல்லது செய்வதற்கு நேரம் காலம் எதுவும் என கடவுள் குறிப்பிடவில்லை.
எப்பொழுதெல்லாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த நேரத்திலே நீ நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் கடவுள் சொல்வது. ஆனால் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக என்றே கடவுள் சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஓய்வு நாள் மனிதனுக்காக என்று உருவாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்படவில்லை. சட்டத்திட்டங்கள் அனைத்துமே மற்றவர்களுடைய மனிதர்களுடைய நல்லவற்றிற்காகவும் நற்பயனுக்காகவும் என்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றிற்குமே பொருந்தும். சட்டத்திட்டங்களை வைத்து நாம் மனிதர்களை நசுக்குகின்றோம், மனிதர்களுக்கு அநீதி இழைக்கின்றோம். உங்களுக்கு கீழே இருக்கின்றவர்களை நீங்கள் தவறாக நடத்துகின்றீர்கள் என்றால் நீங்களும் வன்மையாக கண்டிக்கப்படுவீர்கள். அந்த நேரத்திலே கடவுள் அவர்கள் சார்பாக செயலாற்றுவார். ஆமீன்.